மழை நீரால் சூழப்பட்டிருந்த சாலையில் இருந்த பள்ளம் தனது தங்கையின் உயிர் போக காரணமாகிவிட்டது என அண்ணன் கதரும் காட்சிகள்தான் இவை. சென்னை ICF டாக்டர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த குப்பன் தாயம்மாள் ஆகியோரின் மகன் வெங்கடேஷ் MCom பட்டதாரியான தனது தங்கை ஹேமமாலினியை திருமண நிகழ்ச்சிக்கு பைக்கில் அழைத்து சென்றுள்ளார். அம்பத்தூரில் நடந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அம்பத்தூர் பாடி வழியாக கோயம்பேடு 100 அடி சாலையில் வந்துள்ளனர். அப்போது கனமழை ஆரம்பித்துள்ளது. இதனால் வீட்டிற்கு செல்வதற்காக அவசரமாக இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அப்போது திருமங்கலம் 100 அடி சாலை அண்ணாநகர் 18வது பிரதான சாலை சந்திப்பு பகுதியில் கடக்கும்போது சாலை முழுவதும் தண்ணீரில் மூழ்கி இருந்துள்ளது. மேலும் தண்ணீர் மூழ்கிய இடத்தில் 2 அடி அகலத்தில் 3/4 அடி ஆழத்தில் பள்ளம் ஒன்று இருந்துள்ளது. சரியாக இரவு 11:15 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த வெங்கடேசன் தண்ணீரில் செல்லும் போது அங்கு தண்ணீரில் மூழ்கியிருந்த பள்ளத்தில் இருசக்கர வாகனம் இறங்கி ஏறிய போது நிலை தடுமாறி வெங்கடேசன் தனது இடது புறமாகவும் அவரது தங்கை ஹேமமாலினி வலது புறமாகவும் விழுந்துள்ளனர். அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த லாரி ஹேமமாலினியின் வயிற்றில் ஏறி இறங்கி வேகமாக சென்றது. ஹேமமாலினி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் ஹேமமாலினி உடலை உடற்கூறாய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை CCTV காட்சிகள் வைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த பெரும் பள்ளத்தை மாநகராட்சி ஊழியர்கள் இரவோடு இரவாக மூடியுள்ளனர். இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மழைநீர் தேங்கிய சாலை பள்ளத்தால் நிலை தடுமாறி கீழே விழுந்ததாகவும் பின்னால் வந்த லாரி தன் தங்கை மீது ஏறி இறங்கியதாகவும் ஹேமமாலினியின் அண்ணன் வெங்கடேசன் தெரிவித்தார். தண்ணி நினச்சிதான் நாங்கள் போனோம். நடுவில் பெரிய பள்ளம் ஒன்று இருந்தது. பள்ளத்தில் விட்டு ஏற்றினோடனே நான் லெஃப்டில் விழுந்துட்டேன், என் தங்கச்சி ரைட்டில் விழுந்துட்டேன். ஹரிகாரம் வந்து இடிச்சிட்டேன், தேய்ச்சினே போயிட்டேன். சாலையில் சென்ற யாருமே தன் தங்கையை காப்பாற்ற முன்வரவில்லை எனவும் தன் கண்முன்னே தன் தங்கையின் உயிர் பிரிந்ததாகவும் வெங்கடேசன் கதறி அழுதார். ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் கூட லேட்டாக தான் வரேன். ஆட்டோக்காரன் எப்பயுமே வருவாங்க, ஆட்டோக்காரன் யாருமே வரல அந்த டைமுக்கு. பப்ளிக் யாருமே அந்த அளவுக்கு இல்லை. நிற்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, போயிடுறாங்க. கூட ஒரு 10 பேர் இருந்தாங்க, அவங்க தான் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு வந்து வீடியோ எடுக்கிறதுல தான் இருக்கானுங்க. மேலும் சாலையில் தெருவிளக்குகள் எரியவில்லை எனவும் தன் தங்கை இறப்புக்கு சாலையில் இருந்த பள்ளமே காரணம் எனவும் இதற்கு அரசு பதில் சொல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த பள்ளத்தால கீழே விழுந்த 2 பேருமே பள்ளம் இருக்குதே தெரியாது. ஸ்ட்ரீட் லைட்டும் சரியில்லை, கேமரா இருந்தது, கேமராவை வேலை செய்யல சொல்கிறாங்க. அண்ணா நகரில் சரவணபவன் போகிற வழியெல்லாம் பள்ளத்தை நோண்டி தான் வைக்கிறாங்க. இதோ போகும்போதெல்லாம் பாதி தூரம் போடுறாங்களே தவிர முழுசாக போட மாட்டாங்க யாருமே. கடந்த வாரம் தனது 24வது பிறந்த நாளை கொண்டாடிய ஹேமமாலினி வணிகவியல் ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற கனவில் இருந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அது மெயின் டீச்சர் அவனுதான்.
அது நெஞ்செல்லாம் போச்சு. மண்ணள்ளி போட்டுட்டான் கடவுள், மண்ணள்ளி போட்டுட்டான். இனிமே என்ன பண்ண போறா? தங்களது பிள்ளைக்கு நடந்தது போல வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது எனவும் உடனடியாக சென்னையில் உள்ள அனைத்து சாலைகளிலும் உள்ள மேடு பள்ளங்களை சரி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் கொடுத்த அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் சாலையில் சரி செய்யப்படாத பள்ளத்தால் நிகழ்ந்த விபத்தில் மகளை இழந்து வாடும் குடும்பத்திற்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.